ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தென்னிந்திய திருச்சபை மார்ச் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு, ஒருவருக்கொருவர் சுமையை தாங்க அழைப்பு. கால் டு ஷோல்டர் ஈச் அதர்ஸ் பர்டன். பொதுவா சுமை என்றால், இப்ப இந்த போட்டோல நீங்க பாப்பீங்க, ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு வேலை இருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நோய் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு பலவிதமான பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில் சந்தித்து இருக்கலாம். அதெல்லாம் சுமை என்று நாம் சொல்லுவோம். பேர்டன், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பேர்டன், சுமை. சோ இந்த சுமையை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டியது, அதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு. ஒருவருக்கொருவர் சுமையை தாங்க அழைப்பு. சோ இந்த டைட்டில் பாத்தீங்கன்னா, கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2ல பாத்தீங்கன்னா அந்த இதே ஒரு இது இருக்கு, ஒருவரோட பாரத்தை ஒருவர் சுமத்து. இத இத பேஸ் பண்ணி தான் இந்த டைட்டிலே வந்துட்டு, இந்த பிரசங்கத்தினோட தலைப்பு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. சோ அதுக்கு முன்னாடி இந்த சுமை, இந்த பேர்டன், இது எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தது? கடவுள் படைக்கும் போது அப்போ கூட கஷ்டத்தையும் கொடுத்து விட்டாரா மனுஷங்களுக்கு? ஏன்னா நம்ம ஆதியாகமம் 1ல பாக்குறோம், எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளை படைச்சோன்னா எல்லாமே நன்றாக இருக்கிறது கடவுள் சொன்னாரு. அப்போ இந்த சுமை, இந்த பேர்டன் எப்படி வந்தது? இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை எப்படி எதிர்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இன்னொருத்தரோட பாரத்தை எப்படி நாம் சுமக்க முடியும்? இந்த பாரம் எப்படி வந்ததுன்னு தெரியாம நம்ம பாரத்தை சுமக்குனா, நம்ம காமனா ஒரு ஜென்ரலா பேசுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பைபிளை வச்சு பேசுறதுனால ஃபர்ஸ்ட் இந்த சுமை எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகுதான் இந்த பாரத்தை எப்படி இன்னொருவர் சுமக்க முடியும், இன்னொருத்தரோட பாரத்தை ஒருவர் எப்படி சுமக்க முடியும் என்று நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பாரத்தை எப்படி, பாரம் எப்படி வந்தது இந்த உலகத்துக்கு நாம் பார்ப்போம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளால் அவர்களுக்குள் பிரவேசிக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். சோ யார் இந்த பிரபஞ்சத்தின் தேவன்? நமக்கு தெரியும், கடவுள் தான் உலகத்தை படைச்சாரு. கடவுள் ஒளியாக இருக்கிறாரு தான் நம்ம பைபிள்ல பார்த்துருக்கிறோம். ஆனா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4ல பாத்தீங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவன் உலகத்துல இருக்கிற மனிதர்களை குருடாக்கினார். அது எப்படி ஆக்க முடியும்? வாங்க பார்ப்போம். அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த கதையை சொல்லவே தேவையில்ல. ஆதாம் ஏவாளோட அந்த விழுறதை பத்தி. அது யார் விழ வச்சது? ஒரு சர்ப்பம் தான் நீ இது சாப்பிட்டு பாரு, நீ கடவுளா மாறிடுவ அப்படின்னு ஒரு சர்ப்பம் விழப்பட்டு சொல்லி ஆதாம் ஏவாளை விழ வச்சு, அப்போ அது சாப்பிட்டதுனால அதனோட விளைவிதங்கள் என்னென்ன நடக்குது பாருங்க. உன் ஆசை உன் புருஷன் பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். சோ இந்த ஒரு விஷயம் மூலியமாக என்ன நடக்குது? ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா? ஹஸ்பண்ட் பெரிய ஆளா, ஒய்ஃப் பெரிய ஆளா? நான் பேசுறதா ரைட்டு, நீ பேசுறதா ரைட்டு. சோ முதலாவது பாரம் ஆரம்பிக்குது பாருங்க. அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அப்ப கிட்டத்தட்ட என்ன ஆகுது? பெண்கள் இல்ல நான் பெரிய ஆளு, ஆண்கள் இல்ல நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஆளணும். பாரம் ஆரம்பிக்குது பாருங்க. அப்புறம் நான் திருப்பி படிக்கிறேன், அடுத்த வசனங்கள் நான் பார்க்கிறேன். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தையை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தை கனியை புசித்தனால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டது. இந்த முழு பூமியும் சபிக்கப்பட்டது. பாத்துக்கோங்க. இன்னொரு பாரம் இந்த உலகத்துக்கு இப்போ விட்டது. அடுத்தது பார்ப்போம். நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் வருத்தத்துடன் அதன் பலனை புசிப்பாய். கிட்டத்தட்ட என்ன நடக்குது இந்த காலத்துல? நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம கையில காசு இருக்காது. எல்லாமே செலவாயிடும். இஎம்ஐ கட்டணும், கார் லோன் கட்டணும், வீடுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும், அந்த இது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன், அது இதுன்னு காசு எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒண்ணுமே இல்லை. அப்போ வருத்தம் தானே ஆரம்பிக்குது. அது இப்பவும் பொருந்துதே. அப்போ இந்த சுமை, இந்த பேர்டன், இந்த கஷ்டம் எங்க இருந்து ஆரம்பிக்குது பாருங்க? மனிதனோட தப்பால, மனிதனோட பாவத்தினால. 18வது வசனம் நம்ம பார்ப்போம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். சோ இதனோட அர்த்தம் என்ன? எங்க போனாலும் போட்டி. ஆபீஸ்ல நம்ம நல்ல வேலை செஞ்சா பின்னாடி இருக்கிற ஓகே, என்னோட நல்ல வேலை செய்யறான், ஒரு முள்ளா முளைக்கிறான். நீ என்னோட நல்ல வேலை சரியா, உன்னை நான் கீழே தள்ளணும்னு பார்ப்பேன். இப்ப நம்ம வண்டி ஓட்டினா கூட இவனை நான் ஓவர் டேக் பண்ணி போவேன். எங்க போனாலும் போட்டி. மறுபடியும் ஒரு சுமை இந்த உலகத்துக்கு வருது.
அது மட்டும் இல்ல, இது வெறும் ஆபீஸ்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இந்த முள்ளும் சுமையும் இருக்கு. நம்ம எக்ஸாம் எழுதுறதுல இருந்து, தேர்தல் அரசியல்ல இருந்து, நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த முள்ளும் குறுக்கும் இருக்கு. இந்த பூமி வந்து ஒரு காம்படிஷன் வேர்ல்டா ஆரம்பிச்சது. ஏன்? பாவத்தோட ஆரம்பம் தான். ஆதியாகமம் 3ல நமக்கு தெளிவா போட்டிருக்கு. இந்த சுமை எப்படி வந்தது பாருங்க. இப்ப நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், நம்ம ப்ரொமோஷன் வாங்குவோம். ஆனா இன்னொருத்தர் வந்து நீ ப்ரொமோஷனா வாங்குற, இரு உன்னோட உன்னோட சீட்டை நான் காலி பண்றேன். அப்போ அந்த முள்ளா இல்லையா? முள் குறுக்கும் முளைப்பிக்கும். சோ ஆதியாகமம் 3ஓட அந்த சுமை இப்ப கூட இந்த உலகத்துல இருக்கு. இந்த சுமை எப்படி வந்து நீங்க இப்ப பாக்குறீங்க? 19வது வசனம் நம்ம பார்ப்போம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்படுவாய், நீ பூமிக்கே திரும்பிடுவாய், உன் முகம் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் ஈஸியா பணம் கிடைக்குது இந்த காலத்துல. எப்படி அது கஷ்டப்படுறாங்க? வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். கிட்டத்தட்ட வேர்வைனா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன நடக்குது? ஹார்ட் டிசீஸ் வருது, பிபி, கொலஸ்ட்ரால், சுகர். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல. வேலை பண்றதுனால எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன நோய்கள் வருகிறது. கிட்டத்தட்ட இந்த காலத்து வரைக்கும் அந்த சுமை, ஆதாம் காலத்துல ஆரம்பிச்ச அந்த சுமை இப்ப கூட இருக்கு. இன்னும் நம்ம பார்ப்போம். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். அப்போ இதனோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும். என்னதான் பண்ணாலும் கடைசியில மறிக்க போறான். மறிக்கிறதுக்கு முன்னாடி நோய்படுவான். ஹார்ட் டிசீஸ் வரும், ஸ்ட்ரோக் வரும், இன்னும் பல விதமான நோய்கள் மூலியமா தான் ஃபைனலா மனுஷன் இறந்து அவனோட அந்த பழைய மண்ணா இருக்கிற அந்த மனுஷன் திரும்பி மண்ணுக்கு போகிறான். சோ இவ்வளவு சுமை எங்க ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னா, கடவுள் ஆரம்பிச்சு உள்ள. யார் இதை ஆரம்பிச்சு விட்டது? இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய அவர்களுடைய மனதை குருடாக்கினான். சோ யார் அந்த பிரபஞ்சத்தின் தேவம்? சர்ப்பம் என்று நாம் சொல்லலாம். அது இன்னும் ஃபாலன் ஏஞ்சல், நிறைய வார்த்தைகள் இருக்கு. சோ இது என்னோட ஆரம்பம் எங்க பாத்தீங்கன்னா, இந்த சுமை ஆதியாகமம் 3ல தான் நமக்கு ஆரம்பிக்குது. கடவுள் உருவாக்கல சுமை. சுமைங்கிறது மனிதர்கள் வந்து பாவத்தினால் ஆரம்பிச்சது. வெறும் நம்ம ஆதாம மட்டும் கை காட்ட முடியாது. இந்த காலத்துல நம்ம வாழ்றதும் அதே பாவத்துலதான் இருக்கும். சோ இந்த பாவ உலகத்துல நாம் இருப்பதால் இந்த சுமையானது நமக்கு வந்து விட்டது என்று தெரிகிறது. நம்ம இன்னும் பார்ப்போம். சர்ப்பத்தை பார்த்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். நம்ம பொதுவா இந்த வசனத்தை பார்த்து மண்ணை தின்பாய்னா ஓகே, பாம்பு மண்ணு தின்னு போல இருக்கு. ஆனா அது முந்தின வசனம் நம்ம இப்பதான் பார்த்தோம். நீ, அதாவது ஆதாம், அதாவது நாம் மனித குலம் மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனித குலங்கிறது ஒரு மண்ணு. அப்போ இந்த சர்ப்பம் வந்துட்டு மண்ணை தின்னுனா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களும் சர்ப்பத்தோட கீழே. அப்ப சர்ப்பத்தோட கீழே இருந்தா என்ன இருக்கு? இந்த சுமை இருக்குமா இருக்காதா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் நமக்கு இப்ப சுமையை யார் கொடுத்தது? மெய்யான தேவன் கொடுக்கல, இப்பிரபஞ்சத்தின் தேவன் தான் கொடுத்திருக்கிறார். அவன் நம்மள வஞ்சனை பண்ணி ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆரம்பிச்ச அந்த சுமை இப்ப கூட இந்த காலத்துல கூட இது இருக்கிறது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ இந்த சர்ப்பம் வந்து மண்ணை தின்வானா என்ன தின்றான்னு அர்த்தம்? கிட்டத்தட்ட எல்லா மனித குலமும் அவனுக்கு கீழே இருக்கு. அவன் வாய்க்குள்ள மண்ணு சாப்பிட்றானா, அந்த மண்ணுங்கிறது என்ன பைபிள் சொல்லுது? மண்ணுங்கிறது மனுஷனை குறிக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சாபம் முழுசும் நம்ம ஒரு சர்ப்பத்து, அதாவது பிரபஞ்சத்தின் தேவன் நமக்கு நம்மளை பாவம் செய்ய வைத்து இந்த ஒரு சுமையை நமக்கு கொடுத்து விட்டான். இப்ப உலகம் ஃபுல்லா சுமை இருக்கு. எல்லாரும் முள்ளா இருக்கிறாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு வீடை கட்டுவோம், எப்படியாவது கவுக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு வண்டியை வாங்குவோம், இவன் வண்டியை இடிக்கணும். பாருங்க, எல்லா இடத்துலயும் சுமை இருக்கு. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு சார் எனக்கு எதுவுமே நோய் இல்லைன்னு சொன்னாலும் இல்ல நீ நிறைய எனக்கு பணம் வேணும், அதனால நான் உனக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதி தரேன், நீ போய் பண்ணு. கிட்டத்தட்ட எங்க எல்லாம் எங்க போகுது பாருங்க. ஏதாவது ஒரு சுமை நம்ம உலகத்துக்கு வர வச்சுது. இதுக்கான அடிப்படை காரணம் ஆதியாகமம் 3ல நம்ம இப்ப தெளிவாக பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம். சர்ப்பம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். சோ இதை அழிக்கணும். முதல்ல இந்த இதை அழிச்சாதான் இந்த சாபமே நம்ம விட்டு போவோம். சோ அதை நம்ம பார்ப்போம். எப்படி இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சுமையை நம் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுகிறார் என்று வாங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-15. நமக்கு எதிராக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரத்தன்களையும் அதிகாரிகளையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவையின் மூலியமாக இப்பிரபஞ்சத்தின் தேவன் இனி அதிகாரம் இல்லை. இனி அவன் மண்ணை சாப்பிட முடியாது. ஏன்னா அது அழிக்கப்பட்டது. சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ அவர் சிலுவையில மறித்து திருப்பி உயிர் தந்தாரோ, இனி அந்த
மனித குலத்துக்கு ஒரு மீட்பு வந்தது. இனி அந்த பாம்பானது மனிதர்கள் கையில் இல்ல. இனி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஏத்துக்கொண்டா இனி நீ கடவுளோட பிள்ளை. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் உயிர் தெழுந்தாரு. ஆனா இப்ப கூட 2000 வருஷம் ஆக போகுது. 2000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் ஆவலங்கிறாங்க. டைம் எல்லாம் மாத்திட்டாங்க. இன்னும் ஆவல. ஒரு சில பேர் இல்ல 2000 வருஷம் ஆச்சு. இன்னும் சுமையில தானே இருக்கோம். இப்போ நமக்கு கடன் பிரச்சனை இருக்கு. இப்போ நமக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் இருக்கு. அப்போ இதுல என்ன இருக்கு? நம்ம ஆண்டவர் உயிர் தெழும்பிட்டாரு. ஓகே, எனக்கு புரியுது. நம்ம விசுவாசித்தா நமக்கு வந்து அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். இனி நமக்கு அந்த சாபம் எல்லாம் நம்ம கடவுள் எடுத்து விட்டார் அப்படின்னு தானே நம்ம வேதத்துல படிக்கிறோம். ஆனா அந்த சுமை இப்ப கூட இருக்கு. சோ எப்படி அதை நம்ம இது பண்றது? இப்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாரையும் கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் ஆகிய எல்லாரையும் அவங்க எல்லாருக்கும் இனி அதிகாரம் இல்லை. ஆனா இந்த உலகம் இப்போ யாரோட ஆட்சியில இருக்கு? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? சிலுவையில் அவர் மரித்துட்டாரு, உயிர் தெழும்பிட்டாரு, சொல்லிட்டாரு இந்த மாதிரி என்ன விசுவாசித்தா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், சாபத்திலிருந்து விடுதலை, எல்லாமே வந்து நம்ம மரித்த பிறகு நமக்கு அது லாபம், அந்த இது கிடைக்க போகுது. அந்த நம்ம எதிர்பார்த்த அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை நமக்கு மரித்த பிறகுதான் கிடைக்கிறது. ஸோ எப்படி இப்போ நமக்கு இப்போ வேணுமே, நம்ம அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆச்சு. யூதர்களும் அந்த காலத்துல எனக்கு இப்ப காட்டு, எனக்கு சயின்ஸ் இப்ப காட்டு, எனக்கு ஏன் முன்னாடி இப்ப அற்புதத்தை காட்டு, அப்பதான் நம்ம அப்படி சொன்ன ஜென்ரேஷன் தானே இப்போ இருக்கு. ஒன்னும் புது சொன்னோம் இல்லையா? தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன். ஸோ கிறிஸ்து வந்துட்டு இப்போ மரித்த பிறகுதானே நமக்கு இந்த அவரோட நம்ம நம்பிக்கிறதுனால, நம்ம மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால மரித்த பிறகுதானே இவ்வளவு நமக்கு கிடைக்க போகுது. இந்த சாபம் இருக்காது. அப்ப அது வரைக்கும் இந்த சுமை இருக்கதானே போகுது. ஸோ இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்பினாலும் இந்த ஆட்சி யாரோடது? இது வரைக்கும் கிறிஸ்து ஆட்சி செஞ்சுட்டாரா? நிறைய கிறிஸ்துவர்கள் சொல்றாங்க 2ஆம் வருகை வரப்போகுது, 1000 வருஷம். அந்த ஆட்சி நடந்துருச்சா? உங்களுக்கே தெரியும் அது இன்னும் நடக்கல. வாங்க அதை நான் வேதத்தோட நான் காட்டுறேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்துள்ள ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்து கூறிய ராஜ்யமாயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பாரம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்களில் வானத்தில் உண்டாயின. இது நடந்துச்சா? நீங்க சொல்லுங்க. நடந்துச்சா? இந்த இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நடந்துச்சா? சிலுவையில மரித்துட்டாரு, நம்மளை காப்பாத்திட்டாரு. ஆனா ஆண்டவரோட ஆட்சி இங்க வந்துருச்சா? இந்த ஆட்சி வரும்போதுதான் இந்த உலகத்துல இனி இந்த சுமை இருக்காது. அது வரைக்கும் நமக்கு சுமையிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி, மரித்த பிறகுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்பார். ஆனா அவரோட ஆட்சி இப்போ இந்த டைம்ல நடக்குதா? இல்ல. அப்போ அது வரைக்கும் அந்த சுமை இந்த உலகத்துல இருக்கதான் செய்யும். நான் இன்னும் ப்ரூஃபா உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுந்தில் பங்குள்ளவன் பாக்கியவான்கள், பரிசுத்தமான்களா இருக்கிறார்கள். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். சோ இந்த 1000 வருஷம் அரசாட்சி நடந்துச்சா? உங்களுக்கே தெரியும் நடக்கல. ஆனா நம்ம எல்லாம் சொல்றோம் வரப்போகுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்க நிறைய மெசேஜ்ல பாப்பீங்க, ரோட்ல கூட நிறைய பேர் டிராக்ஸ் கொடுப்பாங்க, 2ஆம் வருகை வரப்போகுது. சோ அந்த ஆட்சி வரும்போது, அந்த ஆட்சி இங்க நடைபெறும் போது இங்க வந்து அந்த சாபம் இருக்காது, சுமை இருக்காது, ஸோ பாரம் இருக்காது, நம்ம ஃபேஸ் பண்ற இந்த லைஃப்ல ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன் இருக்காது. ஏன்னா எல்லாரும் எப்படி இருப்பாங்க? ஆசாரியர்கள் போல், ஹை பிரீஸ்ட். கடவுளோட அந்த பரிசுத்தம் இந்த உலகத்தில் 1000 வருஷம் நிலைப்பெறும். இதே பாருங்க, வெளிப்படுத்தல் 22:3 பாருங்க, இனி ஒரு சாபம் வராது. பாருங்க, தேவனோட ஆட்சி இருந்தா அங்க சாபம் இருக்காது. ஆனா இப்ப தேவனோட ஆட்சி இருக்கா? இல்ல. ஆனா வரப்போகிறது தேவனோட ஆட்சி. 2ஆம் வருகை முடிந்தவுடன் 1000 வருஷம் அரசாட்சியில் இந்த சாபம் இருக்காது. அதுதான் வேதம் கூறுகிறது. சோ எல்லாமே அப்ப ஃபியூச்சர் தான். பைபிள் வந்து அப்ப ஃபியூச்சர் தான். அப்ப பைபிள் எனக்கு என்ன யூஸ் இருக்கு? கிட்டத்தட்ட நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப பாரங்கிறது ஆதாம் காலத்துல இருந்து இருக்கு. கிறிஸ்துவும் வந்துட்டாரு, அவர் உயிர் தெழும்பிட்டாரு. அவரை நம்பினா இறந்த பிறகு அந்த நம்பிக்கை கிடையாது. இறந்த பிறகு அந்த பாரத்துல இருந்து நான் தப்பிப்பேன். அப்ப அது வரைக்கும் நான் வந்து எனக்கு ஃபேமிலி பிரச்சனை தான். நான் தினம் என் ஒய்ஃப் கூட, ஹஸ்பண்ட் கூட ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருப்பேன். என் ஆஃபீஸ்ல நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒரே என்ன கவுக்கலான்னு ரெடியா இருக்கிறாங்க. எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு,
நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ வேர்வை சிந்துறேன் குடும்பத்துக்காக. ஸோ இந்த பாரம்லாம் என்ன விட்டு போகாது. அப்போ இந்த உலகத்துல நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பாரம் இருக்க தான் போகுது. அப்போ மரித்த பிறகு இல்ல கிறிஸ்து எப்போ ஆட்சி ஆரம்பிப்பாரோ அப்போ அப்படிதான் நம்ம யோசிக்கிறோமா? அப்போ பைபிள் அப்போ வேற எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலையா? அதோட நிறுத்திச்சா பைபிள்? எல்லாமே உனக்கு ஃபியூச்சர் தான் சகோதரர்களே, சகோதரிகளே. அதனால வந்து நீங்க விசுவாசிச்சிருங்க. எல்லாம் வந்து உங்க ஃபியூச்சர்ல நடக்கும். அதோட பைபிள் நிறுத்திச்சா? இல்ல. இங்கதான் வந்து பைபிள் பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. என்னதான் எல்லாமே ஃபியூச்சரா இருந்தாலும் எப்படி நாம் இந்த கஷ்டமான இந்த உலகத்தில் இந்த சுமை கொடுக்கும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அந்த சுமையை எப்படி எதிர்கொள்ளலாம் என்ற விஷயமும் வேதம் கூறியுள்ளது. சோ அதனாலதான் இன்ற தலைப்பு பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் சுமையை தாங்கும் அழைப்பு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சுமை எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் எப்படி அடுத்தவனோட சுமையை நீங்க தாங்க முடியும். உங்களுக்கு சுமையே எப்படி வந்ததுன்னு தெரியலையே. கடவுள் படைக்கும் போதே சுமையை கொடுத்துட்டாரா? இல்ல. இப்பிரபஞ்சத்தின் தேவனோட இந்த வேலையால் தான், அதாவது ஹெவன்லி பீயிங்ஸ், சொர்க்கத்தில் இருக்கும் ஒரு சில நபர்களால், அப்படின்னு நம்ம எளிதான ஒரு மொழியில நான் சொல்றேன். ஹெவன்லி பீயிங்ஸ், அதாவது 2 சாமுவேல் 19:22 பாத்தீங்கன்னா பரமசேனைன்னு போட்டிருக்கும். நீங்க வேணா பாருங்க, 2 சாமுவேல் அதிகாரத்துல பரமசேனை இருக்கும். அவர்களால் தான் இந்த சுமை இந்த உலகத்தில் இப்போது வரைக்கும் இருக்கு. சோ எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும்? இப்ப நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை நம்பி நாம் வாழ்ந்திருக்கிற நமக்கு எப்படி இந்த சுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இப்ப நாம் பார்ப்போம். நமக்கு இப்போ ஒரு உண்மை தெரிந்து விட்டது. இந்த மாதிரி ஆண்டவரோட ஆட்சி வரும்போதுதான் இந்த உலகத்தில் சுமை எடுக்கப்படும். அது வரைக்கும் இந்த உலகம் சுமையில் தான் இருக்கும் என்ற ஒரு விஷயம் நாம் கத்துக்கிட்டோம். இப்போ வேதம் என்னென்ன வழிகாட்டுதல் நமக்கு கொடுத்திருக்கு. வாட் ஆர் த கைட்லைன்ஸ் கிவன் பை த பைபிள்? ஸோ இன்று தலைப்பு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த கைட்லைன்ஸ், ஒரு வழிகாட்டுதல். அதனோட ஒரு வழிகாட்டுதல் என்ன? ஒன் ஆஃப் த எப்படி நம்ம செய்ய வேண்டும், எப்படி இந்த பாரத்திலிருந்து நாம் ஓரளவு மீட்க முடியும் என்ற ஒரு விஷயம் வேதம் கூறியுள்ளது. அதுதான் இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு, ஒருவருக்கு ஒருவர் சுமையை தாங்க அழைப்பு. முதலாவது நம்ம பார்ப்போம், கலாத்தியர் எழுதின புஸ்தகம். நமக்கு இன்று தென்னிந்திய திருச்சபை இன்று நாம் கொடுத்த முதலாவது வேத பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10. அதுலதான் இந்த மெசேஜோட இந்த டைட்டில் அப்படியே பொருந்திருக்கு. கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து bear one another's burden and so fulfill the law of Christ. ஸோ இதான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2ல போட்டிருக்கு. அதே காலத்தியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க, அவனவன் தன் பாரத்தை சுமப்பான். அதாவது வசனம் என்னன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள் இருக்கு. ஒருவரோட கஷ்டம் இருந்தா நீங்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. சரி, 5ஆவது வசனம் பார்த்தா அவனவன் தன் பாரத்தை சுமப்பானா. என்ன இது ஒரு வசனம் இப்படி சொல்லுது, 3 வசனம் தள்ளி, வெறும் 3 வசனம் தள்ளியே இப்படி இருக்கு. சோ இப்பதான் நம்ம வந்து கிரேக்க மொழியை பார்க்கணும். மொழிபெயர்ப்பு நம்ம பயம் வந்தோம்னா கிரேக்க மொழி, ஏன்னா அதுல தானே எழுதப்பட்டிருக்கு, நம்ம போய் பார்க்கணும். இந்த வசனம் 2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கு, அது கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா பாரோஸ். பாத்தீங்கன்னா இப்ப இந்த போட்டோல பாப்பீங்க, ஹெவி வெயிட், கிரஷிங் பர்டன். இப்ப இந்த மனிதரால தூக்க முடியல, இந்த கல்லை தூக்க முடியல, கிட்டத்தட்ட அவரை உடைக்கிற மாதிரி அவர் கீழே விழுந்துட்டாரு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கான ஒரு மீனிங் தான் இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்கள். கிட்டத்தட்ட அவரால் தூக்க முடியல, கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில அந்த சுமையை பாத்தீங்கன்னா அவர் தூக்க முடியல, அவரு கிட்டத்தட்ட அவரு தரையில விழுந்துட்டாரு, அவ்வளவு சுமையா இருக்கு. சோ அதை காப்பாத்துறது தான் வந்து 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 2. 5ஆம் வசனம் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5ல பாத்தீங்கன்னா அந்த அதே இதுல கிரேக்க மொழி என்ன போட்டிருக்குன்னா பொஷான்.
பாத்தீங்கன்னா ஒரு லோடு, ஒரு பர்சனல் லோடு. இந்த இதுல பாப்பீங்க, இந்த மாணவர் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கூல் பைய அவர் தான் தூக்கி ஆகணும். இது அவரோட லோடு, பர்சனல் லோடு. நீ போயிட்டு அவங்க பசங்க கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட என்னோட பேக் நீ மாட்டிப்போ, அப்படி கிடையாது. அவரோட படிக்க புஸ்தகத்தை அவர் தான் இது பண்ணணும். பர்சனல் லோடு அவர் தான். ஸோ எது வந்து அது அவங்களால முடியும். ஸோ லோடு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், பேர்டன் லோடுன்னு இருக்கும். தமிழ்ல தான் இந்த பாரம்னு போட்டு நமக்கு என்ன அது இப்பதான் பாரத்தை தாங்க சொல்லுது, திடீர்னு தாங்க சொல்லாதே, அதனால தான் நான் கிரேக்க மொழி எடுக்க வச்சேன். ஸோ அப்ப 2வது வசனம் பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம். 2ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அந்த வெயிட் அவனால் தூக்க முடியல. கிட்டத்தட்ட தரையில விழுந்து அவனை சாவடிக்கிற மாதிரி அந்த பாரம் இருக்கு. ஸோ அந்த வந்து ஒரு பாரத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். ஆனா 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் பர்சனல் லோடு, அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சுமையை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா அது வந்து அவர்களால் தாங்க முடியும். தாங்க முடியாத விஷயத்துல இருந்து அவர்கள் தான் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். தாங்க முடியாத விஷயத்தை தான் ஒருவர் பாரத்தை தாங்கிக் கொள்ளுங்கள். ஸோ வசனங்கள் 6:2, 6:5 உங்களுக்கு புரிந்திருக்கும். முதலாவது நம்ம பாத்தீங்கன்னா 6:2 இந்த தலைப்பினோட முதல் விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். இந்த பிரசங்கத்தினோட தலைப்பை மையமாக வைத்து இந்த கலாத்தியர் 6:2 பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல வாங்க நம்ம வசனம் ஃபுல்லா பார்ப்போம். உங்களுக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். கலாத்தியர் 6:2க்கும் 6:5க்கும் வித்தியாசம். இப்போ 2ஆம் வசனம் வந்து நம்ம ஃபுல்லாக முழுதாக படிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள். கிறிஸ்துவோட பிரமாணம் இங்கிலீஷ்ல பார்க்கலாம், bear one another's burden and so fulfill the law of Christ. சட்டம், கிறிஸ்துவோட சட்டம் ஒருவரோட பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கிறது மூலியமா கிறிஸ்துவோட சட்டம் நிறைவேறப்பட்டுகிறது. எப்படி ஒரு சட்டம் நிறைவேறப்படும்? முதல்ல அதுக்கோட உதாரணம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம சர்ச்சுக்கு போறோம். பாஸ்டர் ஐயர் வந்து சொல்றார், எல்லாரும் கம்பல்சரி பைபிள் எடுத்துட்டு வரணும். அவர் ஒரு சட்டம் நிர்வகிக்கிறார். எல்லா மெம்பர்ஸும் அதை ஃபாலோ பண்ணா அந்த சட்டம் நிறைவேறுதா இல்லையா? உங்களுக்கே தெரியும். எல்லாரும் அந்த பைபிள் எடுத்துட்டு வந்தா நிறைவேறுது. பாதி பேர் அது கீழ்ப்படினா இன்னும் அந்த சட்டம் இந்த சபையில் இன்னும் நிறைவேறவில்லை. சோ அதே விஷயம்தான் கலாத்தியர் 6:2 சொல்லியிருக்கு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள். லா வந்துட்டு நம்ம இன்னொருத்தரோட கஷ்டத்தை நம்ம தாங்கிறது மூலியமாக கிறிஸ்துவோட சட்டம் நிறைவேறுகிறது. ஸோ அதுதான் இந்த கலாத்தியர் 6:2 பார்ப்போம். முதலாவது கிறிஸ்துவோட அந்த சட்டம் என்ன, அது தெரிஞ்சாதானே நம்ம அதை எப்படி நிறைவேற்றுறோமா இல்லையான்னு தெரியும். முதல்ல அந்த கிறிஸ்துவோட அந்த சட்டம் என்ன நம்ம பார்ப்போம். வாங்க இப்ப முதலாவது இந்த சட்டம், கிறிஸ்துவோட சட்டத்தை பத்தி பார்ப்போம். யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 நம்ம பார்ப்போம். நீங்கள் ஒருவருக்கொருவராய் அன்பாய் இருங்கள், நான் உங்களை அன்பாய் இருந்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சோ நீங்க மத்தவங்களை அன்பு காட்டுங்க, நான் உங்களை அன்பு காட்டுற மாதிரி நீங்க மத்தவங்களை அன்பு காட்டுங்க. இதுதான் கடவுள் இயேசு கிறிஸ்துவோட சட்டம். இந்த சட்டம் வெறும் அன்பு காட்டுறான்னு சொல்லிட்டு சரிப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திருப்பி அவர் பரலோகத்துக்கே போயிட்டாரா? இல்லையே. வேதம் என்ன சொல்லுது? நமக்காக அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், நமக்கு நித்திய ஜீவன் கொடுத்தாரு. இதெல்லாம் ஏன் அவர் பண்ணணும்? நம்ம மேல் அன்பா இருக்கிறதால். அப்ப நம்மளோட பாரத்தை யார் தாங்கினார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ இதே தான் நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. வெறும் அன்பா ஒருவருக்கு அன்பா இருங்கன்னா அப்போ கடவுளும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவும் உங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், ஓகே இந்த பாவ குலத்துல இருங்க பாய் அப்படி சொல்லியே. அவர் நேசித்ததால் தான் அவர் சிலுவையில் போனார், உயிர் தெழும்பினார். அதே போல் நம்மளையும் இதே போல் நம்மளை கீழ்ப்படிய சொல்கிறார். நான் உங்களை நேசிப்பது போல் நீங்களும் மற்றவங்களை நேசிங்க. உங்க கஷ்டத்துல இருக்கிறாங்களா அவங்க சுமையை தாங்குங்க. ஏன்னா நான் உங்க சுமையை நான் தாங்கினேன்ல, அதே போல் நீங்களும் தாங்குங்கள். கிறிஸ்துவோட சட்டமே அதுதான். வாங்க நம்ம 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 பார்ப்போம். நாம் பாவங்களினால் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாம் தமது சரீரத்தை நம்முடைய பாவங்களிலே சிலுவையில் மேல் சுமந்து அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது பாத்தீங்கன்னா இது ஒருவருக்கு ஒருவர் பாரம் சுமக்கிறதா இல்லையா? கிறிஸ்துவோட சட்டம் பாருங்க.
அவர் நேசித்ததால் அவர் சிலுவையிலே போனார். அவர் நினைச்சா நான் அந்த உலகத்தையே ஆண்டவன், உலகத்தோட ஆட்சியே எனக்குள்ளதான் இருக்கு, இவங்கெல்லாம் என்ன மனித குலம், நீங்க அழிஞ்சு போங்கன்னு சொல்லாம, ஆனா அவர் நேசிச்சாரு. சரி நீங்க எவ்வளவுதான் பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் மனித குலம் எடுத்து வரேன், உங்களை நான் காப்பாத்துறேன். சிலுவையில நான் உங்கள் பாவத்தை சுமந்து, சிலுவையில் சுமந்து அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சோ இந்த ஒரு எடுத்துக்காட்டு எதை குறிக்கிறது? ஒரு பாரத்தை சுமங்கள், அதுதான் கிறிஸ்துவோட சட்டம். சோ கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், நான் உங்களை நேசிப்பது போல் நீங்களும் அதை நேசிங்கள். அந்த நேசிப்பது என்னன்னா வெறும் நான் உங்க மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட கடவுளோட அந்த விஷயத்த நம்மளையும் பண்ண சொல்றாரு. நான் பண்ண விஷயம் நீங்களும் பண்ணீங்கன்னா கடவுளோட இறையாட்சி வர்றதுக்கு முன்னாடியே ஆட்சி வந்துடும். ஆனா நம்ம எல்லாம் பண்ணுவோமா? நம்ம நேசிப்போமா? சத்ருவை நம்ம நேசிப்போமா? சொல்றேன், நானே ஃபர்ஸ்ட் பண்ணுவேனா? ஆனா கஷ்டம். ஆனா அது பண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த சட்டம், the law of Christ will be fulfilled, அவரோட சட்டம் நிறைவேறப்படும். அங்க கலாத்தியர் 3:3 நாம் பார்ப்போம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க, அவர் வெறும் நேசித்ததால மட்டும் இல்ல, அவர் சிலுவையை சுமந்ததால் சாபமே போகிறது. சோ நம்ம இந்த சாபம் என்னன்னு பார்த்தோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த சாபம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அந்த சாபத்தையே சிலுவையில எடுத்துக்கொண்டார். இனி இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இறந்த பிறகு அந்த சாபம் நம்மளை இனி தொட போறது இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா ஆண்டவருடைய அந்த 1000 வருஷம் அரசாட்சின்னு வரலையே, நம்ம இங்கதானே இருக்கிறோம். அது வரைக்கும் இந்த சாபம், இந்த சுமை எல்லாம் இருக்குமே, அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை எப்படி நாம் சமாளிக்க வேண்டும், அதுதான் வந்து வேதம் கூறுகிறது. ஒருவர் பாரத்தை ஒவ்வொரு சுமந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவோட நியாய பிரமாணம் இது மூலியமாக நிறைவு பெறுகிறது. சோ நம்ம பார்த்தோம் அவரோட நியாயப்பிரமாணம், அவரோட கட்டளை என்ன? நான் உங்களை நேசிப்பது போல் நீங்களும் எல்லாரையும் நேசியுங்கள். சோ இதுதான் அந்த சட்டம். சோ நீங்களும் நம்ம கிட்டையும் வந்துட்டு இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றது என்னவென்றால், நேசியுங்கள். இது மூலியமாக என்ன நடக்குது? ஒரு பாரமும் போகிறது. ஆண்டவருடைய ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே இங்க ஒரு இறையாட்சி நடக்கலாம். ஆனா அது கீழ்ப்படுகிறோமா? கிறிஸ்தவர்கள் நாம் கீழ்ப்படுகிறோமா? வேதம் படிக்கிறோம், மெசேஜ் கேட்கிறோம், அவ்வளவுதான். நானும் ரெடி பண்றேன், நம்மளும் இதை ஃபாலோ பண்றோம்னு பார்ப்போம். 2 நாள் ட்ரை பண்ணுவோம், 3ஆவது நாள் விழுறோம். அது விழக்கூடாது. அதுக்காக தான் ஜோம் பண்ணுது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பேசேஜ் நமக்கு இன்று தென்னிந்திய திருச்சபை இன்று நமக்கு கொடுத்த வேத பகுதி, 2ஆம் வேத பகுதி, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12. இந்த ஒரு எடுத்துக்காட்டை வைத்து எப்படி ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கொண்டார் என்ற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். வாங்க, முதலாவது இந்த அதிகாரத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12. ஒரு பேரலல் அட்டாக் ஆன ஒரு மனிதர், கிட்டத்தட்ட அவளால் நடக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர், அவர் இருக்கும் அந்த இடத்தில் கிறிஸ்து வந்திருக்கிறார். அந்த பட்டணத்துக்கு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் வீட்டிலோ ஒரு இடத்துல அவர் தங்குகிறார். திரளான கூட்டம் கிறிஸ்துவை பார்க்க வருகிறது. ஏன்னா இவர் பயங்கரமான அழைச்சை, இவர் மெசேஜ் கொடுப்பாரு, இவர் கடவுளோட வார்த்தையே அப்படியே சொல்றாரு, அற்புதங்கள் செய்யறாரு, அதிசயங்கள் செய்யறாரு. இவரை பார்க்க திரளான கூட்டம் வந்து விட்டது. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த பேரலான அட்டாக், இந்த கை விழுந்த இந்த மனிதர்னு நம்ம இந்த காலத்துல நம்ம சொல்லுவோம் பேரலல் அட்டாக், பேரலிட்டிக் பர்சன். அவரால் பாத்தீங்கன்னா நடக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இந்த கூட்டம் அவ்வளோ இருக்கு, ஒரு 4 பேர் சேர்ந்து கூரையோட அந்த மேல இருக்கு பாத்தீங்கன்னா ஓடு, இந்த ஓடை எடுத்து, இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்க, ஓடை அது பிரிச்சு கயிறு கட்டி கீழ் வழியா இருக்கிறாங்க. அந்த அளவு அவங்க பண்றாங்க, ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு. ஸோ இந்த ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபை அருமையான ஒரு வசனம் நம்ம கொடுத்திருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பாரத்தை ஒரு சுமந்து பண்றாங்களா இல்லையா? கிளீனா அவங்களுக்கு தெரியுது. அந்த பேரலல் அட்டாக் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு யாரும் உதவியே செய்ய தேவையில்ல. நீ கை விழுந்த பையன், அவ்வளவுதான், தெருவிலே கிடந்து இறந்து போ, அப்படி யோசிக்கலாம். அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, இயேசு வந்திருக்கிறாரு, எப்படியா நம்ம கொண்டு போகணும், இவ்வளவு கூட்டம் இருக்கு, எப்படி பண்றது, பரவாயில்ல வாடா நம்ம கூரை மேல ஏறுவோம், நம்ம கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, நம்ம அவரை எப்படியாவது இன்னைக்கு இவருக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும், இவ்வளவு வருஷம் இவர் கஷ்டப்படுறாரு. மேல அவங்க 4 பேர் வந்து, அந்த காலத்துல உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த காலத்துல வாடகைக்கு ஏணி எடுப்போம், அந்த காலத்துல ஏணி எல்லாம் இருக்குமா கூட தெரியல, கீழே அவங்க விழலாம், அவங்க உயிருக்கே ஆபத்தாகலாம். ஆனா அதெல்லாம் அவங்க பொறுப்பெடுக்காம அவங்க அந்த பேரலிட்டிக் பர்சனோட அந்த சுமையை அவங்க தாங்கினாங்களா இல்லையா? மேல ஏறி கூரையை பிரிச்சு கயிறு கட்டி கீழே இறக்கி இங்க குணப்படுத்துங்க, கடவுள் குணப்படுத்துகிறார்.
அந்த எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமா நான் சொல்கிறேன். ஏன்னா மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் டைம் ஆகிறதுனால நான் படிக்க விரும்பலேன். நான் ஈஸியா அந்த கதையை உங்களுக்கு நான் ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு எளிமையாக சொன்னேன். நீங்க வேணும்னா ஃப்ரீ டைம்ல வீட்டுக்கு போகும்போது மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நாம் கத்துக்க போகிற பாடங்கள் என்ன இப்ப பார்ப்போம். முதலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, உண்மையான அன்பு மற்றவர்களுக்கு பொறுப்பேற்கிறது. ட்ரூ லவ் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, 4 பேருக்கு வந்துட்டு அவசியமே இல்லை. இந்த கூட்டத்தை பாட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம எப்படி சொல்றது, அரசியல் கூட்டங்கள் எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த ஏசப்பாவை பார்க்கறதுக்காக இவ்வளவு கூட்டங்கள் இருக்கு. ஆஸ் அ மேன், ஆஸ் அ மனுஷனா நீங்க சொல்லுங்க, ஒரு குஷ்டரோகி இல்ல ஒரு பேரலிட்டிக் பர்சன், நீங்க அவர் கை தொட்டு அவரை நீங்க பாடுபட்டு பண்ணுவீங்களா? ஆனா அந்த 4 பேர் என்ன பண்றாங்க, அவங்க பொறுப்பேற்கிறார்கள். இது தேவையே அவங்க பண்ணவே தேவையில்ல. அவங்க அழகா, அட போப்பா இவ்வளவு கூட்டம் இருக்கு, நம்ம ஜாலியா இருக்கலாம், நம்ம எதுக்கு நம்ம ஓரமா நின்று இது பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க அதை பொறுப்பேற்கிறார்கள். சோ உண்மையான அன்பு மற்றவர்களை பொறுப்பேற்கும். இது மூலியமாக ஒரு பாரம் சுமக்கப்படுகிறது. வாங்க வசனங்கள் 3-4 பார்ப்போம். அப்போது நான்கு பேர் ஒரு திமிர்வாரக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4வது வசனம் நான் ஸ்கிப் பண்றேன். அவர் இந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பியாக திமிர்வாதக்காரனை கடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். சோ அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்களா இல்லையா? அவங்க அந்த பொறுப்பேற்றாங்களா இல்லையா? உண்மையான அன்பு மற்றவங்களை பொறுப்பேற்கும். இப்ப கூட நம்ம உதாரணமாக ஒரு சில பேர் நம்ம சர்ச்சுக்கு என்ன வரவே இல்லை, ரொம்ப நாள் வரல, நம்ம போய் அழகா நம்ம பொறுப்பேற்கலாம். ஆனா நம்ம பொறுப்பேற்காம என்ன பண்றோம், சர்ச்சுக்கு வரல, மோசமான பையன், அப்படி பண்ணாம அவர்கள் சுமையை நாம் பொறுப்பேற்றால் இது மூலியமாக கடவுளோட நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது. இயேசுவோட நியாயப்பிரமாணம் பிறரை நேசியுங்கள். ஒரு சர்ச்சுக்கு வரலையா, அவர் போய் கேட்போம். ஒருவேளை இல்லைங்க நானே ஒரு கிறிஸ்டியன் தான் பண்றேன், யூடியூப் இது பண்றேன், லைவ் கொடுக்குறேன்னா சரி ஓகே, கிறிஸ்துவ பாதையில இருந்தா ஓகே. ஆனா அவர் ஏதோ ஒரு சுமையில இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல ஒரு ஹெல்த் ப்ராப்ளம், ஏதோ ஒரு சுமை இருக்கலாம். அதனால அவர் இல்ல நான் சர்ச் வரல, எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை, போய் பாருங்க, சர்ச் போய் வராதவங்களை போய் பாருங்க. அதுதானே ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். அது மூலியமாக ஒருத்தரோட சுமை இன்னொருத்தர் தாங்கிறது தானே அது ஒரு சிதா ஒரு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் அதானே. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு சர்ச்சுக்கு வரலையா அவன் கெட்ட பையன். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் வந்துட்டு ஒரு பணக்காரர் இன்னொரு ஏழையை பார்த்து, நீ ஏழை, நீ எல்லாம் என் பக்கத்துல நிக்காத, யூ ஆர் நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஆர் டினைங் த லா ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவோட அந்த நியாய பிரமாணத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள். ஆனா அதுக்கு பதிலா எல்லாருக்கிட்டையும் பேசுற மாதிரி அவங்ககிட்டயும் பேசுங்க. why are making it a change? ஒரு ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளம் வரும், ஆனா அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லாம மத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்க வீட்டுல இந்த பிரச்சனை, அவங்க வீட்டுல பிரச்சனை, இது மூலியமாக கிறிஸ்துவோட நியாயப்பிரமாணம் நிறைவேறலையே, ஒரு பாரத்தை சுமக்க முடியலையே. ஆனா நீங்க அதை பொறுப்பேற்று ஓகே உங்களுக்கு பிரச்சனையாங்க பிரதர் கவலைப்படாதீங்க, சிஸ்டர் கவலைப்படாதீங்க, இது சரியாயிடும், அது பண்ணலாமே. ஒரு சில பேர் பாவத்துல இருப்பாங்க, அந்த பாவத்தை வச்சு ஐயா இவனா இந்த பாவத்துல இருக்கிறவன் வீட்டுல நான் போகப்பட மாட்டேன், இவன் ஒரு பாவி அப்படி சொல்றதுல என்ன இருக்கு? ஆனா அது பொறுப்பேற்று நீ பாவியா, நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் பிரதர், பைபிள் படிங்க பிரதர், சரியாயிடும் பிரதர், இன்னும் இல்ல பிரதர், கடவுள் இருக்கிறார், அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணலையே, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலையே. ஆனா காசிப் பண்றோம், அதை தவிர்க்க வேண்டும். ஒரு சிக் பேஷண்டா அவர்களோட அந்த ஐயா இவனுக்கு நோய் பார், கடவுளோட சாபம் வந்திருக்கு, அதனாலதான் நோய் இருக்கிறான் அப்படி சொல்றதுல என்ன இருக்கு? ஒரு பாரம் இங்க சுமக்கப்படலையே. ஆனா அதுக்கு பதிலா அவர் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் அவங்க கிட்ட பேசினா என்ன ஆகுது? இன்னொரு பாரம் இன்னொரு சுமக்கிறது, அந்த ஒரு நன்மை இருக்கிறது. சோ இந்த ஒரு முதல் உதாரணம் வைத்து அந்த 4 பேருக்கு இது தேவையே இல்லை. இந்த பேரலான அட்டாக் ஆன பர்சனை வந்து அவங்க பாப்பா குஷ்டரோகிலாம் தொடக்கூட மாட்டேன், எவ்வளவு கூட்டம் இருக்கு, ஆனா அவங்க ஒரு பொறுப்பே இருக்கிறார்கள். உண்மையான அன்பு அதை தான் எதிர்பார்க்கிறது. உண்மையான அன்பு பொறுப்பேற்கிறது. இது மூலியமாக கிறிஸ்துவோட நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது. ஒருவருக்கு ஒரு சுமையை இது மூலியமாக தாங்க வேண்டும். சோ முதலாவது விஷயம் நம்ம பார்த்தோம், ஒருவருக்கு ஒரு சுமையை எப்படி தாங்க வேண்டும், பொறுப்பேற்கிறது மூலியமாக.
இரண்டாவது விஷயம் நம்ம பார்ப்போம். நம்பிக்கை செயலாக மாறுகிறது. faith acts not just beliefs. உங்களுக்கே தெரியும், கிறிஸ்து வந்துட்டு ஆண்டவரை கிறிஸ்து ஒரு தெய்வம் வந்துட்டு இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கிறாங்க. மார்க் இருந்த சுவிசேஷம் 2 அவங்க நடிச்சிருந்தா தூரமா இருந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், கடவுள் தான் கேட்பாரு அப்படின்னு அவங்க பண்ணாம அவங்க நேரடியாக போகிறார்கள். ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த காலத்திலும் நம்ம அழகா வந்து நம்ம அவங்களுக்காக ஜெபிச்சா போதும், நம்ம ஒன்றும் மீட் பண்ணணும் அப்படி இல்லாம அவங்க நேரடியாக போய் பாக்குறாங்க. அந்த சிக் பேஷண்டா இருந்தாலும் அவரை நம்ம தூக்கிட்டு போய் இயேசு கிட்ட கொடுப்போம். அவங்க ஜோம் பண்ணி அதோட நான் ஜோம் பண்றேன்ப்பா உனக்காக, எனக்கு விட்டுருப்பா இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு அந்த 4 பேர் சொல்ல, அவங்க 4 பேர் என்ன பண்றாங்க, அந்த நம்பிக்கையை செயலாக மாத்துகிறார்கள். நான் உங்களை எப்படியாவது நீ கொண்டு போறேன், எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்க, இல்ல இல்ல அதே தான் நம்மளும் எதிர்பார்க்கிறோம். இந்த மார்க் சுவிசேஷம் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. இதுதான் நம்மளையும் எதிர்பார்க்கிறது. சபையாக நீங்கள் அது செய்வீர்களா? ஒருவருக்கு ஒரு பாரத்தை இப்படி அழகாக சுமக்கலாம். நான் நம்புறேன், கடவுளை நம்புறேன் அப்படின்னு இல்லாம கிறிஸ்துவோட ஆட்சிக்கு முன்னாடியே நம்ம ஆட்சியை வர வைக்கலாம். அழகா பைபிள் அதுதான் சொல்லுது. என் ஆட்சி வந்தாதான் இல்ல, என் ஆட்சி வரதுக்கு முன்னாடியே இங்க நல்லது நடக்கும், ஈஸியாக முடிக்கலாம். சோ இரண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்த்தோம், நம்பிக்கை செயலாக மாறுகிறது. faith acts. நம்பிக்கை செயலாக மாறுகிறது. இது மூலியமாக ஒரு பாரத்தை சுமக்க முடியும். மூணாவது விஷயத்தை பார்ப்போம். சுமை தாங்குவதற்கு தியாகம் தேவை. burden bearing requires sacrifice. இதுதான் மூணாவது விஷயம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2 வசனங்கள் 1-12 பார்ப்போம். இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த மனிதர் ஏற்கனவே பேரலான அட்டாக் ஆன பர்சன், கிட்டத்தட்ட அவர் உடம்புல எவ்வளவு அழுக்கு இருக்குமோ எவ்வளவு இது இருக்குமோ, ஆனா அவங்க அதை பார்க்கல. அவங்க அதை தொட்டாங்க. அவங்கள தொட்டு போய் மேலே ஏறி, கூரை மேலே ஏறி, ஃபர்ஸ்ட் மாடி, அந்த காலத்துல கூரைனா அவங்களுக்கு தெரியும், ஏனி எதுவும் இல்லாம எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு ஏறி அந்த கூரையை பிரிச்சு கயிறு கட்டி அவர் பத்திரமாக இறக்குறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு தியாகமா இல்லையா? அவங்களுக்கு அது சுமையா இல்லையா? அந்த சுமையை அவங்க தாங்கிறது, தாங்கியும் அவங்க அதை நல்லது பண்ணணும். சோ அவங்க தன்னைத்தானே தியாகம் பண்ணுகிறார்கள். அவங்க ஈஸியா அவங்க முடிச்சிருக்கலாம், எல்லாம் முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, எவ்வளவு கூட்டமா இருக்கு, இல்ல நீ இப்படியே வாழ்ந்துற அப்படி சொல்லாம நான் தியாகம் எடுக்கிறேன். இப்ப கூட நம்ம இந்த காலத்துல பாருங்க, ஒருத்தர் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலிக்கு வந்து அவங்களால ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நம்ம பண்ணலாமே, அந்த எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகுது, மண்ணா இருக்கிற மண்ணுக்கே போவான்னு வேதம் சொல்லுது. ஸோ இன்னொரு பாரத்தை அழகா சுமக்கலாமே. கஷ்டப்படுறாங்களா, ஃபீஸ் பே பண்ண அந்த ஃபேமிலி கஷ்டப்படுதா, ஓகே கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறாங்களா, துணி ஒழுங்கான துணி இல்லையா, எக்ஸ்ட்ரா துணி இருந்தா ஒண்ணு கூட, இது மூலியமாக ஒரு பாரத்தை சுமக்க முடியுமே. சுமை தாங்குவதற்கு தியாகம் தேவை. அந்த தியாகம் இருக்கிறதா? சபை மக்கள் உங்களிடத்துல கேட்கிறேன், அந்த தியாகம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்ல என்கிட்ட 3 துணி இருக்கு, ஆனா இந்த துணி கொடுக்க எனக்கு மனசு இல்ல, வேண்டாம். கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உங்களை நான் நேசித்தது போல் எல்லாரையும் நேசிங்க. நீங்க தியாகம் பண்ணுவீர்களா? ஒரு சில பேர் வந்து குடியில அடிமையா இருக்கலாம். ஐயோ இவன் குடிக்காரன், என்கிட்ட நான் போய் பேச மாட்டேன், இப்படி பண்ணாம போய் பேசுங்க, என்ன ஆக போகுது? ஐயோ என்னோட அவங்க இந்த குடிகாரங்கிட்ட பேசினா மத்த ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, சோசியல் இந்த என்ன வந்து எப்படி வந்து இந்த ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, குடிகாரங்கிட்ட போய் பேசினா குடிகாரங்கிட்ட பேசாம பாரு, இன்னொரு குடிகாரனா தான் இருப்பான்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாம தியாகம் இடுங்கள். ஐயோ சொசைட்டி என்ன பாக்குது அப்படின்னு இல்லாம கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்துங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க போடுற விதை நாளைக்கு செடியா வளரும், ஏன் நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒருத்தன் வந்துட்டு யூத்ல யாரா கெட்ட பையனா இருக்கலாம், ஐயோ இவனா ரொம்ப கெட்ட பையங்க, இவன் சர்ச்சுக்காரதே சும்மா கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதுதான், மோசமான பையன் இன்னைக்கெல்லாம் வச்சுக்காருங்க, சர்ச்சை விட்டு வருதுங்க அப்படி சொல்லாம போய் பேசுங்க. தம்பி பண்ணக்கூடாதுப்பா, வேணாப்பா, யூத்தா நம்ம இப்பதான்ப்பா கீழ் பண்ணிடணும். ஏன் இந்த தியாகம் உங்களால எடுக்க முடியல? ஆனா வந்துட்டு அழகா நம்ம குறை சொல்லிடலாம், ஆனா அந்த தியாகம் இருக்கிறதா? அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த 4 பேர் அந்த தியாகத்தை பண்ணார்கள். நம்மளையும் இன்று கிறிஸ்துவர்களாக வாழும் நம்மள அதே தியாகம் பண்ண சொல்கிறார்கள். சுமை தாங்குவதற்கு தியாகம் தேவை. நீங்க பண்ண ரெடியா இருக்கீங்களா? இந்த சர்மன் இன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஆனா 2 நாள்ல மறக்கலாம். ஆனா அந்த தியாகத்தை மறந்துடாதீர்கள். அதுதான் உங்ககிட்ட சொல்றேன். ஒருவேளை நம்ம இவ்வளவு நாள் இப்படி இல்லாம இருக்கலாம், ஆனா இனி வரப்போற நாட்கள்ல நீங்க அந்த தியாகம் செய்ய ரெடியாக இருக்கிறீர்களா? அந்த 4 பேர் அவங்க அந்த தியாகம் செய்தது போல் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். நீங்களும் அந்த தியாகம் செய்வீர்களா? ஒரு சுமையை இது மூலியமாக தாங்க முடியும். 4வது விஷயம், நம்பிக்கை மற்றவர்களை உதவும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்.
இப்போ இயேசு அவர்களை நோக்கி இப்ப நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 பார்ப்போம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யாரு அவர்கள்னா யார் அது? 4 பேரோட விசுவாசம். வெறும் இந்த பேரலல் அட்டாக் அந்த மனிதர் மட்டும் இல்ல, இந்த ஹேண்டிகேப் பர்சன் மட்டும் இல்ல, அந்த 4 பேர் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உன்னைக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். வெறும் அந்த பேஷண்ட் மட்டும் அவரோட நம்பிக்கை மட்டும் இல்ல, வேற யாரோ ஒருத்தர் நம்பிக்கை வச்சார். யார் அந்த வேற யாரோ? அந்த 4 பேர். அவங்க வைத்த நம்பிக்கையை வைத்து அவர்கள் கண்டு கடவுள் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. வெறும் அந்த சிக் பேஷண்ட் மட்டும் நான் எப்படியாவது குணப்படுத்துவாரா இல்ல, அந்த 4 பேரும் நம்புகிறார்கள். அந்த ஒரு விஷயம் கூட போதும். நான் தியாகம் செய்ய மாட்டேன்னா சரி, நீங்க விசுவாசமாச்சு செய்யுங்க. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சபைக்கு கூற விரும்புகிறேன். ஒரு சில மனிதர்கள் ரொம்ப சோர்வடைந்து, எனக்கு வாழ்க்கையே சரியில்லை, எங்க போனாலும் பிரச்சனை, கடன், எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, எனக்கு ஹெல்த் ஃபுல்லா ப்ராப்ளம், எதை தொட்டாலும் ப்ராப்ளம், அந்த மாதிரி விஷயம் பல பேர் இருப்பாங்க. கடவுள் மேல நம்பிக்கையே எனக்கு போச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பல மனிதர்கள் நீங்கள் சந்திப்பீர்கள். மனித உலகத்துல இருக்கிற பல மனிதர்கள் இந்த விஷயத்த சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனா நீங்க நம்புங்க பிரதர், நான் ப்ரேயர் பண்றேன் பிரதர், எல்லாம் சரியாயிடும் பிரதர், அது சொல்லுங்க. அதை விட்டுட்டு உனக்கு பிரச்சனை இருக்கா? ஆமா, நீ சின்ன வயசுல ஒழுங்கா இல்ல, அதனாலதான் இப்போ கஷ்டப்படுறேன். ஆமா, நீ ஒழுங்கா படிக்கல, அதனாலதான் இப்போ கஷ்டப்படுறேன், அப்படி சொல்லாம, பிரதர் கடவுள் உயிரை கொடுத்திருக்கிறாரு, நம்ம வாழ்றதுக்கு தான் பிரதர் கடவுள் உயிரை கொடுத்தாரு. நீங்க நம்பாட்டி நான் ஜெபிக்கிறேன் பிரதர், நீங்க சரியாயிடுவீங்க. ஏன் அந்த விஷயம் ஈஸியா பண்ணலாமே? சரி, என்னால வந்துட்டு அடுத்தவங்க பாரத்தெல்லாம் சுமக்கிற அளவுக்குலாம் என்னால தியாகம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா இந்த விஷயம் பண்ணலாமே. இந்த 4 பேர் பாத்தீங்கன்னா அவங்க நம்புறாங்க. இந்த நம்புறதுனாலதான் அவங்க இறங்கி போய் நான் செய்யறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த நம்புறத பார்த்து கடவுளே வெறும் அந்த பேரலைட்டிக் அட்டாக் அந்த பர்சன் மட்டும் இல்ல, இந்த 4 பேரோட விசுவாசத்தை கண்டு கடவுள் ஓகே, இவ்வளவு விசுவாசம். அதே போல்தான் திருச்சபையும் நம்மளை எதிர்பார்க்கிறது. ஒருவேளை ஒரு ஃபேமிலியில பிரச்சனை இருக்கும். இந்த ஃபேமிலி பிரச்சனை வந்துட்டு அவன் பிரச்சனை, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றது, நான் ஜெபிக்கிறேன் பிரதர், எல்லாம் சரியாயிடும் பிரதர், அந்த ஒரு இதுவாச்சும் நம்ம பண்ணலாமே. ஈஸியா அது மூலியமாக ஒரு பாரம் ஒருவரோட பாரம் சுமக்க முடியுமே. அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஆட்சி வந்தாதான் சுமை போகணும் இல்ல. இப்ப கூட நம்ம நினைச்சா பண்ணலாம். ஆனா நம்ம அது பண்றோமா? நம்ம அது பண்ண மாட்டோம். நமக்கு பாவம் தான் விரும்புறோம். அவன் கஷ்டப்பட்டா எஸ் கஷ்டப்படுறான், எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணு. அப்படி இல்லாமல் கிறிஸ்துவோட அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அன்பு செலுத்துறது மூலியமாகவும் ஒருவர் பாரம் சுமக்கிறது மூலியமாகவும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறையாட்சியை இங்கே வர வைக்க முடியும். இதுதான் 4வது பாயிண்ட். நம்ம 4 பாயிண்ட் பார்த்தோம். இந்த முதலாவது உதாரணம் மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12. நான் ஒரு சின்ன சிறிய ரீகேப் பண்ண விரும்புகிறேன். உண்மையான அன்பு மற்றவர்களை பொறுப்பேற்கும். இதுதான் முதலாவது பாயிண்ட். நம்பிக்கை செயலாக மாற்றும். 3வது பாயிண்ட், சுமையை தாங்குவதற்கு தியாகம் தேவை. இதுதான் 3வது பாயிண்ட். நம்பிக்கை மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். 4 விஷயங்கள் நாம் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் மூலியமாக எப்படி ஒருவருக்கு ஒரு சுமையை தாங்க முடியும் என்று வேதம் எப்படி நமக்கு எடுத்துக்காட்டாக கூறியுள்ளது என்று பார்த்தோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு டவுட் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. சோ இது மூலியமாக பாத்தீங்கன்னா அப்போ இன்னொருத்தனுக்கு அட்வான்டேஜ் மாதிரி தானே இருக்கு. அதாவது அவன் கஷ்டப்பட்டு கடவுளை விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நடப்பாப்பா, உலகம் ஃபுல்லா பிரச்சனையா இருக்கு, கடவுளே போய் யாரோ ஒரு மனிதர் நீ பிரதர் கவலைப்படாத, உனக்காக நான் ப்ரேயர் பண்றேன்னா, அப்போ அவரோட அந்த பர்சனலா அவர் எதுவுமே இது பண்ணலையே. வேற ஒரு மனிதர் விசுவாசிச்சு ஜெபம் பண்றேன்னு சொல்றோம், அது மூலியமாக ஒரு பாரம் இது சுமக்கப்படுது. ஆனா அந்த நபர், கடவுளை தூஷணம் பண்ண அந்த நபர், அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இல்ல ஆனா இது மத்தவங்களுக்கு இது ஒரு ஷாக்கா போவாதா? ஒருத்தர் பாத்தீங்கன்னா, சரி இந்த ஃபேமிலி கஷ்டப்படுது, அவங்க பசங்களோட ஃபீஸை நம்ம கட்டுவோம். இந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா, அந்த பையன் அப்பாடா யாரோ ஒரு அங்கிள் நமக்கு பே பண்றாரு, நம்ம என்ன படிச்சா என்ன படிக்கட்டேன், அப்போ அது ஒரு எக்ஸ்கியூஸா மாறுது என்ற ஒரு விஷயம் மாதிரி தானே தெரியுது. யாரோ ஒருத்தவங்க இது பண்றாங்க, நம்ம சுமையை தாங்கிட்டோம்.
இந்த பாரத்தை நம்ம தாங்குறோம். கிறிஸ்துவோட நம்மளை அன்பு காட்டுறதா நம்மளும் அன்பு காட்டுறோம், நம்ம சுமையை தாங்குறோம். ஆனா இது ஒரு அட்வான்டேஜா மாறவில்லையா? அப்ப நம்ம வேலைக்கு போகாம இருந்தா என்ன ஆகும்? அப்பாடா நம்மளோட பாரத்தை இந்த கிறிஸ்துவ நம்மளை காப்பாத்திடும். அப்போ ஒரு அட்வான்டேஜாவும் மாறுது. இது நல்லதாவும் இருக்கு, கெட்டதாவும் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி. அதனாலதான் அழகா டிஸ்டிங்விஷ் பண்ணிச்சு. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். 6:2 பாத்தீங்கன்னா ஒரு பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள். 6:5 பாத்தீங்கன்னா அவனவன் பாரத்தை அவன் சுமக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்த ஆவிக்கு முன்னாடியே தெரியும். இதை வச்சுட்டு ஒரு சில பேர் அழகா வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு கஷ்டப்படுறோமா, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாரு, நம்ம நம்ம ஜாலியா இருப்போம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுல. அப்போ ஒரு பாரத்தை சுமந்தாலும் அவனவன் தன் பாரத்தை, அதாவது பர்சனல் லோட், கிரேக் மொழியில காட்டின அது அவன் தான் சுமந்தாக வேண்டும். சோ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இப்ப நம்ம வந்து அடுத்த பகுதி 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 பார்ப்போம். சோ இது பாத்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா நான் சொல்ற விஷயம். நான் இந்த விஷயம் சொல்லாமலே முடித்திருக்கலாம். அழகா வந்து ஒரு பாரத்தை ஒரு சுமந்து கொள்ளுங்கள் அப்படி ஒரு விஷயம் சொல்லி 2 சாமுவேல்ல நான் அழகா ஒரு பாரம் இது மூலியமா சுமக்குதுங்கிற விஷயம் சொல்லலாம். பட் ஐ எம் a ரேஷனல் திங்கர். நான் அதிகமா கொஞ்சம் யோசிப்பேன். ஓகே, இது மூலியமாக அட்வான்டேஜும் இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க, நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படி யோசிச்சா அப்போ அது பிரச்சனையாச்சு. யாரோ ஒருத்தர் நமக்கு நம்ம நல்ல குடிச்சு நல்ல லிவரை கெடுத்துருவோம், நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பாரத்தை ஒரு சுமப்பாங்களே, அப்போ அது ஒரு இதுவாகவும் இருக்கு. அதனாலதான் பரிசுத்த ஆவி முன்னாடியே வந்துட்டு ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷனும் வரும், நல்லவங்களும் இருப்பாங்க இந்த உலகத்துல கெட்டவங்களும் இருப்பாங்க. சோ அதான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 அவனவன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம வந்து தமிழ்ல படிக்கும் போது இன்னும் இது ஒரு பாரத்தை சுமரு, இன்னும் 5வது வசனம் பாத்தீங்கன்னா அவனவன் தன் பாரத்தை சுமக்கணுமா, என்னன்னு புரியாது. அதனாலதான் உங்களுக்கு கிரேக்க இதுல காட்டினேன். சோ இது எக்ஸ்ட்ரா தான், இது பாத்தீங்கன்னா டாபிக் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும் ஒரு பாரம் எப்படி சுமக்கிறதுங்கிற ஒரு விஷயம். ஆனா இது வந்து அவன் பாரத்தையும் சுமக்க வேண்டும், அதுதான் வசனம் 5 போட்டிருக்கு. இன்று நமக்கு கொடுத்த வேத பகுதி வச்சுதான் நான் பேசிக்கிறேன், எக்ஸ்ட்ராவா ஒண்ணும் இல்ல. வேத பகுதியில் நமக்கு இன்று தென்னிந்திய திருச்சபை கொடுத்த வேத பகுதியை வைத்துதான் இந்த ஃபைனலாக ஓகே ஒருவேளை இது அட்வான்டேஜா ஆச்சுன்னா இதுவும் வேதம் எப்படி கூறுகிறது ஒரு விஷயம் தான் நான் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 சின்னதா நான் உங்களுக்கு, ஏன்னா இந்த டாபிக் அவுட் ஆஃப் த டாபிக், இது ஒரு பாரத்தை ஒரு சுமந்து கொள்ளுங்களோட நம்ம முடித்திருக்கலாம். ஓகே கொஞ்சம் ஒரு சில பேர் என்ன மாதிரி திங்கிங் ஆளா இருக்கலாம். சரி திங்கிங் ஆளா இல்லாட்டியும் இப்ப நான் ஒரு ஐடியா போட்டுட்டேனே மூலியமா அட்வான்டேஜ் மாதிரி தானே இருக்கு. சோ அது எப்படி, அதுவும் எப்படி மேற்கொள்ளலாங்கிற விஷயமும் வேதம் கூறுகிறது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்று தென்னிந்திய திருச்சபை நமக்கு இங்க 3வது வேத பகுதி என்ன கொடுத்திருக்கிறாங்கன்னா 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13. இது நம்ம படிக்க வேண்டாம், நான் இந்த கதையை சொல்கிறேன். தாவீது பாத்தீங்கன்னா ஆட்சி ஆரம்பித்து விட்டார். பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சவுல்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் வேதம் தெரியும். சவுலுங்கிற ஒரு ராஜா இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா இந்த தாவீதை எப்படியா கொல்ல வேண்டும், இவனால என்னோட ஆட்சி போயிடுமான்னு பயந்து தாவீதை கொல்ல பார்ப்பாங்க. ஆனா அவரால் முடியாம கடைசியில சவுலும் இறந்துருவாரு, அவரோட பையன் ஜோனத்தன் அவரும் இறந்துருவாரு. தாவீது ஆட்சி செஞ்சோன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் கொல்ல வந்து பார்த்தா ஒருத்தர் ராஜாவான் என்ன பண்ணுவாங்க, இந்த வம்சாவளியை நான் அழிக்கிறேன்னு பார்ப்பாங்க. ஆனா தாவீது அப்படி பண்ணல. ஏன்னா அவர் வந்து சவுல் மேலேயும் சரி ஜோனத்தன் மேல அதிக பிரியம் உள்ளவர். என்னதான் அவர் அட்டாக் பண்ண நினைச்சாலும் தாவீது அப்படி பண்ண விரும்பவில்லை. ஒரு வித்தியாசமான ஒரு கிங். கடவுளால் அமைக்கப்பட்ட சவுலும் நம்மள மாதிரிதானே அவரும், நம்ம அவரை கொல்ல வேண்டாம், அவரோட சந்ததியும் கொல்ல வேண்டாம். அதனால அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவங்க சந்ததியில் இருக்கிற எல்லாரையும் பத்தி விசாரிச்சு கடைசியில ஒருத்தர் இருக்கிறார் மெவி போஸே. அவர் பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர், கிட்டத்தட்ட அவரும் ஒரு பேரலிட்டிக் பர்சன் தான். ஸோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் கொடுக்குறாரு. ஸோ இது மூலியமாக நம்ம இப்ப என்ன பார்க்க போகிறோம், என்னோட ஆப்போசிட் ஒரு பாரத்தை எப்படி சுமக்கிறது ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, ஆனா அவனவன் பாரத்தையும் சுமக்க வேண்டும்னு வேதம் சொல்லுது. அதனோட உதாரணம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த கதை. தாவீதுங்கிற ராஜா பாத்தீங்கன்னா இந்த சவுலோட வம்சாவளிக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார், லேண்ட் கொடுக்கிறார், என்னென்ன அவங்களுக்கு தேவையோ திருப்பி அவங்க கொடுக்குறாரு, இவரோட பங்கு அவங்களுக்கு கொடுக்கிறார். தாவீதோட பங்கு பாத்தீங்கன்னா இந்த சவுலோட அந்த வம்சாவளிக்கு தருகிறார். நினைச்சிருந்தா எல்லாரையும் கொண்டிருக்கலாம், அவரும் நேசிச்சு அவங்களுக்கு கொடுக்கிறார். சோ இந்த இதுதான் இந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13. நீங்க வேணா வீட்டுக்கு போய் இதை படிங்க இந்த கதையை. இப்போ நான் இந்த ஒரு கதையை வைத்து எப்படி அவனவன் தன் பாரத்தை சுமக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இது எக்ஸ்ட்ரா தான், டாபிக்கு எக்ஸ்ட்ரா தான், ஆனா இதுவும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10
நமக்கு வந்து வேத பகுதி இங்க கொடுத்துருக்குல்ல, அதுல 5ஆம் வசனம் தான் அவனவன் தன் பாரத்தை சுமக்க வேண்டும் விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை தான் இப்ப பேச போகிறேன். முதலாவது பாயிண்ட் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? உண்மையான அன்பு மத்தவங்களை பொறுப்பேற்கும். அப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாரத்தை சுமக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா, உண்மையான அன்பு மத்தவங்களை பொறுப்பேற்கும். ஆனால் உங்கள் பொறுப்பு மற்றவர்கள் மீது திணிக்காதீர்கள். தாவீது உதாரணத்துக்கு, அவர் ஒரு ராஜா. அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் செய்ய வேண்டியது இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் அவர் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் அவரே சொந்தமாக பொறுப்பேற்று இந்த சவுலோட இந்த வம்சாவளிங்க எங்க அவங்கள பத்தி விசாரிக்கிறார். அவருக்கு அது தேவையில்லை, யாருமே ரிமைண்டும் பண்ணல. ஆனா அவரே சொந்தமா அந்த பொறுப்பெடுக்கிறார். அதான் அந்த உதாரணம் பாருங்க. அவரே அந்த பர்சனல் லோட், அவரே அந்த சுமையை தாங்குறார். மத்தவங்க வந்துட்டு சார் இந்த மாதிரி சவுலோட ஆளுங்க யாருமே அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணல, யாரும் வந்து ரிமைண்ட் பண்ணல, ஞாபகப்படுத்தவில்லை. அவரே தன்னை எடுத்துக்கொண்டார். அதே போல் சபைக்கு வந்து ஒருத்தர் வரலையா, நம்ம போய் அவங்க வீட்டுல போய் பார்த்து நம்ம வந்து பிரதர் வந்துருங்க பிரதர், எல்லாம் சரியாயிடும், சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா சரியாயிடும் நம்ம சொல்றது நம்ம கடமை, நாம் பொறுப்பேற்கிறோம். ஆனா அவங்க எழும்பி சர்ச்சுக்கு வர்றது அவங்க கடமை. அவனோட பாரத்தை அவன் சுமந்துதான் ஆற வேண்டும். நம்ம வந்து பொறுப்பேற்று பிரதர் வாங்க வாங்கன்னு சொல்லலாம். ஆனா நம்ம இழுத்துட்டு போய் சட்டையை பிடிச்சிட்டு சர்ச்சுக்கு உட்கார வேண்டும்னா முடியாது. அந்த பாரம் அவர் தான் போய் அதை சுமக்க வேண்டும். அவர் தான் ஓகே பிரதர் நமக்காக வந்திருக்கிறாரு, வீட்டு வரைக்கும் வந்து பேசி இருக்கிறாங்களே, நம்ம போய் சர்ச்சுக்கு அட்டன் பண்ணணும்னா அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ இது மூலியமாக நம்ம என்ன தெரிய வருகிறது? உண்மையான அன்பு மற்றவங்களை பொறுப்பேற்றாலும், ஆனால் உங்கள் பொறுப்பை மற்றவர்கள் மீது திணிக்க கூடாது. வந்து சொல்லிட்டோம் சர்ச்சுக்கு போயிடுங்க பிரதர், ஆனா அந்த பொறுப்பை அவர் எடுத்து நம்ம பொறுப்பா நாம போயிட்டு ஓகே இது மூலியமாக பாரம் கொஞ்சம் அன்பு காட்டுறோம், கடவுளோட நியாயப்பிரமாணம் நிறைவேறுதுல, சரி இப்போ வீட்டுக்கே போய் இறங்கி நம்ம பிரதர் வாங்க பிரதர் சர்ச்சுக்கு வந்தா சரியாயிடும் சொல்லுவோம். ஆனா கீழ்ப்படியாம இல்ல நான் சர்ச்சுக்கு எல்லாம் வரமாட்டேன்னு சொன்னா அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவனவன் பாரத்தை அவனவன் எடுத்துக்கொள்ளதான் வேண்டும். அது மட்டும் இல்ல, மனைவிக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை, இல்ல மதர் இன் லாக்குள்ள சண்டை, இந்த விஷயத்த வந்து நமக்கு தெரிய வருதுன்னா நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இல்லைங்க அன்பு காட்டுங்க, அன்பு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா கேட்டுட்டு இல்ல எனக்குள்ள ஈகோ இருக்கு, நான் விட மாட்டேன், நான் தான் பெரிய ஆளு, என் மருமக சரியே இல்லைங்க அப்படின்னு ஆரம்பிச்சா அது அப்போ அவன் பாரத்தை வந்து நாம் சுமக்கதான் நினைக்க முடியும். ஆனா அவன் பாரத்தை அவன் சுமந்துதான் ஆக வேண்டும். இதுதான் அழகா நமக்கு வந்து பரிசுத்தாவி வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பவே இந்த விஷயம் தெரியும். நம்ம கடமை போய் அடுத்தவன் பாரத்தை சுமக்கணும் தான், ஆனா அவனவனோட பாரத்தை அவனவன் சுமந்துதான் ஆக வேண்டும். நம்ம கடமை எப்படியாவது நம்ம தோல்ல தட்டி கொடுத்து வாங்க பிரதர் எல்லாம் முடியும் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா அவங்க எழுந்து நடக்கிறது அவங்களோட கடமை, பிரச்சனையில இருந்து மீண்டது அவங்க கடமை, நம்மளால தூக்கி தான் விட முடியும். ஆனா இல்ல நான் எழும்ப மாட்டேன், நீங்க என்ன தூக்கி விட்டா நான் எழும்ப மாட்டேன்னு சொன்னா முடியாது. அதுதான் முதலாவது விஷயம். இப்போ அவனவன் பாரத்தை ஏன் சுமக்க வேண்டும், வசனங்கள் 6:5 முதலாவது எக்ஸாம்பிள் தான். கடைசி எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது பாயிண்ட் நம்ம இப்ப பார்ப்போம். உங்கள் விசுவாசம் மற்றவங்களை காப்பாற்றும், ஆனா அடுத்தவங்க விசுவாசத்தை நம்பி இருக்காதீர்கள். இரண்டாவது விஷயம். நம்ம வந்து ப்ரேயர் பண்ணலையா பிரதர், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ற பிரதர் சரியாயிடும் சொல்லலாம். ஆனா அவங்க வந்துட்டு அப்பா எனக்கு பாஸ்டர் அங்க ப்ரேயர் பண்றாங்க, என் வைஃப் எனக்காக ப்ரேயர் பண்றாங்கன்னா அது நடக்காது. உன் பாரத்தை நீ சுமந்தான் ஆகணும். அவங்க பண்ணாலும் நீயும் பொறுப்பேற்க வேண்டும். அதுதான் இரண்டாவது பாயிண்ட். இப்போ இந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-13 பாத்தீங்கன்னா இந்த மெவிபோஷ் அவர் பாத்தீங்கன்னா ஜோனத்தனோட பையன், கிட்டத்தட்ட ஒரு ஹேண்டிகேப் பர்சன். தாவீது அவரை கூப்பிட்டு நீ என் கூட தான் உட்காந்து சாப்பிட போற, நினைச்சிருந்தா தாவீது கொண்டிருக்கலாம். ஏண்டா நீயும் உன்னோட குடும்பமும் சேர்ந்து என்ன கொல்ல பாத்தீங்களா, உங்க அப்பா உங்களோட தாத்தா சவுல் எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா, அந்த சவுல், வா என்னோட கட்டிடத்துக்குள்ளவா உன்னை நான் போட்டு தள்ளுறேன். அப்படி பண்ணலையே அவரு. நான் இருக்கும் இடத்தில் நீ என் பக்கத்துல உட்காந்து நீ சாப்பிட போறேங்கிற ஒரு விஷயம் 8ஆம் வசனத்துல பாருங்க. நீங்க வேணா அந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுற ஒரு தகுதி இருக்கு. ஏன்னா சவுல் நம்புகிறார், நான் வந்து அன்னைக்கு வந்து விசுவாசித்தேன், இந்த மாதிரி இந்த குடும்பத்தை வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் ஆசீர்வதிப்பேன், அவங்க என்னதான் இது பண்ணாலும் நான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன், அவங்களுக்கான பகுதியை நான் கொடுப்பேன். தாவீது நம்பினார். ஆனா இவரு வந்துட்டு இவரு அந்த ஒப்பா யாரோ ஒருத்தர் நம்புறார், அதை அவர் எடுத்துக்கூடாது. நமக்கு நம்ம ராஜா முன்னாடி உட்காரோம்னா அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும்,
நான் ராஜா முன்னாடி உட்கார்றேன், நானும் அப்ப பெரிய ஆள் தானே. அவன் தாவீதோட விசுவாசத்தை வைத்து அவரு அந்த விசுவாசத்தை வச்சு விளையாடக்கூடாது. இவரும் வந்து சொல்றாரு பாருங்க 8வது வசனத்துல, செத்து போன நாய்களை போல் இருக்கிற என்ன போய் நீங்க ஏன் கண்டுக்கிறீங்க? வசனம் 8 வேணா பாருங்க. செத்து போன நாயா இருக்கிறேன், என்ன போய் இப்படி கண்டுக்கிறீங்க? அவர் நினைச்சிருந்தா, அப்பா எனக்கு தாவீது பக்கத்துல உட்கார்ற அளவுக்கு எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, அவரோட விசுவாசம், அவர் விசுவாசத்து இருக்கிறாரு, அதை இப்ப நிறைவேற்றுறாரு, இந்த விசுவாசம் வச்சு நம்ம விளையாடுவோம், அப்படி பண்ணல. அவரு சொல்றாரு, நான் ஒரு செத்து போன நாய் இங்க முன்னாடி, உங்க தாத்தா எவ்வளவோ உங்களை இது பண்ணியிருக்கிறாரு, ஆனா அவரும் விசுவாசிக்கிறார், அதுதான் முக்கியம். ஓகே, நான் ஏற்றுக்கொள்கிறேன், உண்மையிலேயே நான் செத்து போன நாய், ஆனா நீங்க சொல்றீங்க, சரி பிரதர் நான் இது பண்றேன். அவரும் அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறார், அதுதான் பண்ண வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு பாரத்தை சுமந்து கொள்ளுங்கள். எனக்காக என் வைஃப் ப்ரேயர் பண்றாரு, என் பாஸ்டர் ப்ரேயர் பண்றாரு, நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? நான் அதுக்கு ப்ரேயர் பண்ணோம். ஒரு பாரம் சுமந்து கொள்கிறார், மத்தவங்க எனக்காக ஜெபம் பண்றாரு, அப்படி கிடையாது. தன் பாரத்தையும் சுமக்க வேண்டும், நீங்களும் ப்ரேயர் பண்ண வேண்டும், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் பரிசுத்த ஆவி, இந்த வேதம் வந்து நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்டது பாருங்க, தெரியும் 6:2 வைத்து அழகா நம்ம ஒரு கதை விட்டு, அப்பா என்னோட பாரம் இருக்கு, உன்னை காப்பாத்துங்க, கிறிஸ்துவம் தானே அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வசனம், நான் சுமக்கிறேன், ஆனா நீங்களும் உங்க பர்சனலோட நீங்க சுமந்துதான் ஆக வேண்டும் ஒரு விஷயம் சொல்கிறது. ஸோ இது மூலியமாக நான் 2 விஷயமும் சொல்லிட்டேன். ஒரு பாரத்தை ஒரு சுமந்து கொள்ளுதான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, தன் பாரத்தை அவர்களும் சுமக்க வேண்டும். 5ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். சபையா இருக்கிற அனைவரையும் இதுதான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவோட அந்த நியாய பிரமாணம், the law of Christ. If you want to fulfill the law of Christ, love one another as Christ loved you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகிய அவரை பார்த்து, குஷ்டரோகி பக்கத்துல கூட போக கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கணும், ஆனா அவரு அப்படி பண்ணல, குஷ்டரோகியை தொட்டார். அதே போல் இன்று சபை மக்கள் அனைவரும் இந்த பைபிள் மெசேஜ் மூலியமாக என்ன கூறி வருவது என்னவென்றால், இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரையும் பாரபட்சம் பார்க்கல, எல்லாரும் ஒன்று, எல்லாரையும் நேசித்தார். அதே போல் நீங்களும் நேசியுங்கள், ஒரு பாரத்தை ஒரு சுமந்து கொள்கள். கிறிஸ்துவோட ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே நாம் இங்கே நிலைநிறுத்த முடியும். ஆண்டவர் அதான் விரும்புகிறார். நான் மெசேஜ் கேட்டு நாளைக்கு நான் ஃபாலோ பண்றேன், ஆனா 2 நாள் கழிச்சு மறந்துறேன், அப்படி பண்ணாதீங்க. சுமையை எடுத்துக்கொள்ளுங்கள், சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள். அதுதான் கிறிஸ்துவ நம்புகிற நமக்கு இந்த மெசேஜ் இதுதான், இந்த வேத பகுதி அதான் கூறுகிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 நாம் கத்துக்கிட்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.